வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பிலான இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் நாளை. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல புதிய வழக்குகள். எதிர்க்கட்சியில் செயற்பாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு. கல்கிச நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சட்டத்திறனியின் நடத்தை குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடும் அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு நாளை அறிவிக்க தயாராக உள்ளது. இந்த ஆண்டுக்கான இறுதி மின் கட்டண மாற்றம் குறித்த முடிவு நாளை வெளியிடப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை 6.8% உயர்த்தும் வகையில் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தது. இந்த முன்மொழிவு இந்த மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கும் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கானது. இந்த யோசனைக்கான பொது கருத்து சேகரிப்பு கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி தொடக்கம் கிழக்கு மாகாணத்தில் தொடங்கி அக்டோபர் 8ஆம் தேதி மேல் மாகாணத்தில் நிறைவடைந்தது. இந்த அமர்வுகளின் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை மதிப்பாய்வு செய்த பிறகு மின்சார கட்டண மாற்றம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை பற்றிய இறுதி தீர்மானம் நாளை வெளியிடப்பட உள்ளது. இந்த ஆண்டின் 3வது மின்கட்டண மாற்றத்தை சார்ந்த கருத்து சேகரிப்பு அமர்வுகளில் சுமார் 500 பேர் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்திருந்தார்கள். இதற்கிடையிலேயே மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக முன்னெடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மின் கட்டண உயர்வை தடுக்க முடியாது என்று இலங்கை மின்சார சபை சுயாதீன தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. அத்துடன் மின்சார சபை மறுசீரமைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களால் இலங்கைக்கு ஆண்டுதோறும் சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கின்றது என்றாலும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். பண்டாரவளியில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர் அந்த நிலையை மாற்ற அரசாங்கம் செயற்பாட்டு திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருவதாக கூறினார். இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் 2056 குடும்பங்களுக்கு வீட்டு உரிமை ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளதோடு இதன் 4ஆம் கட்டம் மேலும் 2000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர் மேலும் கூறுகையில் வீட்டு மற்றும் காணி உரிமத்தோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாட்சம்பளத்தை வழங்குவோம். இந்திய அரசாங்கம் வீடமைப்பு நிதியினை வழங்கி வருவதாகவும் மின்சாரம், சுகாதாரம், நீர் மற்றும் சாலை அபிவிருத்திக்கான செலவுகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மண்சரிவு அபாயத்திற்குள்ள பகுதிகளில் வாழும் குடும்பங்களுக்கு முன்னுரிமையுடன் வீடுகள் வழங்கப்படும் என்றும் பெருந்தோட்ட மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். வடக்கு கடல் மார்க்கம் வழியாக நடைபெறும் போதைப்பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்துவதில் கடற்படை மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய கட்டளை தளபதி அட்மிரல் புத்திக லியனகமகே தெரிவித்தார். கடற்படையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காங்கேசன்துறை கடற்படை தளத்தில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றின் போது அவர் இதனை கூறினார். போதைப்பொருள் கட்டுப்படுத்துவதில் கடற்படை அளவுக்குட்பட்ட ஒத்துழைப்பை மட்டுமே வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டு இதற்காக பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியமானது என்றும் வலியுறுத்தினார். வடக்கு கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தல் நடைபெற்று வருவதாகவும் இதனை சார்ந்து ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் சர்வதேச புலனாய்வு தகவல்களை அடிப்படையாக கொண்டு இத்தகைய கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பும் கிடைத்தால் போதைப்பொருள் கடத்தலை முற்றாக ஒழிக்க முடியும் என்றும் அட்மிரல் புத்திக லியனகமகே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல புதிய வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தினால் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக குறிப்பிடப்பட்ட நௌஃபர் மௌலவியும் உட்பட 24 பேர் கடந்த 6 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக 13,000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட ட்ரையல் ஆர்பார் அமர்வின் முன்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே குறித்த சந்தேக நபர்கள் மீது தகவல்களை மறைத்தல், விசாரணைகளை வேண்டுமென்றே தாமதப்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மேலும் பல புதிய வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச இருந்தாலும் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகளில் அதிகம் தலையிடுவது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தான் என்று விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் அரசியல் கலாச்சாரப்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை, மாறாக அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஆட்சியினை கைப்பற்ற முயல்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் உண்மையான எதிர்க்கட்சி இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம். அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டுமெனில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நாம் சவால் விடுகிறோம் என்றும் அவர் கூறினார். மேலும் சஜித் நாடாளுமன்ற முறையில் எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்தாலும் மக்களால் அவர் அதே நிலையை பெற்ற தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
அதேபோல நாமல் ராஜபக்சவும் கடந்த பல ஆண்டுகளாக நடவடிக்கைகள் காரணமாக எதிர்க்கட்சி தலைமையினை பெற முடியவில்லை என்றும் லால்காந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒருபோதும் மீற மாட்டோம் என்றும் லால்காந்த தெரிவித்திருந்தார். அண்மையில் இடம்பெற்றிருந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் இது தொடர்பாக விளக்கிய போது, நாங்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தோம். அமைச்சரவையில் 25 பேரை மீறி நியமிக்க மாட்டோம் என்று. இப்போதும் அதற்கு மேலாக நியமிக்கப்பட்டதாக தெரியவில்லையே. எனவே எங்களின் வாக்குறுதிகள் மீறப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். கடந்த முறை அமைச்சர்களை நியமித்த போது தேவையானால் சிலருக்கு இடமளிக்க ஒரு வெற்றிடத்தை வைத்திருந்தோம். ஆனால் அந்த வரம்பை ஒருபோதும் கடக்க மாட்டோம். இது எங்கள் மக்களுக்கு அளித்த உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதைய பொறுப்புகள் அதிகரித்துள்ளதனால் அதற்கேற்ப பணியை திறம்பட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை உண்டு. அதற்காகவே இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த விளக்கினார். அத்துடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பற்றி நாங்கள் நன்கு அறிந்தவர்கள். அவர் முழு அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் அரசியல்வாதி. எனவே எந்த ஒரு மோசடி நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டார். பெண்கள் துன்புறுத்தல் மற்றும் வன்முறையில் இருந்து விடுபட்டு அச்சமின்றி அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த பொது நலவாய நாடாளுமன்ற சங்கத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு இலங்கை தயாராக உள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வெறுப்பு இல்லாத விவாதத்திற்கென்ற கருப்பொருளின் கீழ் பார்படோஸ் பிரிட்ஜ் டவுனில் நடைபெறும் 68வது பொது நலவாய மகளிர் நாடாளுமன்ற மாநாட்டில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். அதன்படி அரசியலில் ஈடுபடும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய தளத்தை உருவாக்குவதற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை விதிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிறுவன பாதுகாப்பு மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் போன்றவற்றை வெளிப்படை தன்மையை பேணுவதற்கு நல்ல நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கல்கிச நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சம்பவத்துடன் தொடர்பாக ஒரு சட்டத்திறனியின் நடத்தை குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடும் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளார். அந்த சட்டத்தரணி நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலே நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து அமைச்சர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சட்டத்தரணி இத்தகைய அநாகரிகமான செயல் நீதிமன்றத்தின் மரியாதையை அவமதிப்பதாக கருதப்பட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு மேல் எவருமே இல்லை என்று வலியுறுத்தியிருந்த அமைச்சர் சட்டத்தரணியோடு ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தருக்கு அநீதி ஏற்பட்டிருந்தால் அதற்கு எதிராக தாம் கண்டன குரல் கொடுக்க தயங்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். திணைக்களத்திற்கு பொறுப்பான அமைச்சராக தாம் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையீடு செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக பக்கசார்பற்ற விசாரணைகள் நடத்தப்படும் என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவித்துள்ளார். மேலும் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு நாளைய தினம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளதோடு சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பிய அமெரிக்க டாலர்களின் வீதம் கடந்த செப்டம்பர் மாதம் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வருகிறது. இதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 695.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பி வைத்துள்ளனர். இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 25.2% அதிகமாகும். இது இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களால் மொத்தம் 5.81 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது.